வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியா ஒரு ரவா கேக் ஆர் ரவா கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். இதை கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக பேனில் நம்ம தண்ணியை கொதிக்க விட போகிறோம். 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் ரவைனா 1.5 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதும் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதோட நம்ம இப்போ வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து நல்லா கட்டி விழாமல் கிளறிட்டே வாங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். இதோ ரவை நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை நல்லா ஆற விடணும். ரவை ஒரு பக்கம் ஆறட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு. வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுங்க. இதை நல்லா மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம கிண்டி வச்சிருக்கிற ரவையை இதோட சேர்த்துடலாம். இதோட 1 இல்லைனா 2 நறுக்கின பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் சாட் மசாலா. இதோட பைண்ட் ஆகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம இதை கட்லெட் மாதிரி ரவுண்டாக தட்டாமல் ஒரு பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி இதை கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரம் எடுங்க, அது கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பொட்டேட்டோ ரவா மிக்ஸை இதில் போட்டு ஓரளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி கேக் மாதிரி பீஸ் போட்டாலும் சரி, இல்லை கட்லெட் மாதிரி ரவுண்டாக தட்டி போட்டாலும் சரி, எந்த ஷேப்லேயும் இது பர்ஃபெக்டாக சூப்பர் டேஸ்டில் இருக்கும். இதோ நம்ம பீசஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ரவா கேக் செம்ம கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இது எண்ணெயும் குடிக்காது. மேலாப்பில் லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சுது அப்படின்னா டிஷ்யூ பேப்பரில் பொரிச்ச உடனே போடுங்க. அது கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இங்கே நம்ம ரவா கேக்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.